ஓம் கணானாஹம் த்வா கணபதிஹிம் கவாமஹே கபிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான ஸ்ருண்வன்னோதவிஸ்ரீதசாதனம். ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே துலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய் ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். நாளை விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 5/4/2026. இப்படி ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி வருகின்ற தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தி நாள் இதனுடைய பலன்கள் என்னவென்று கேளுங்கள். ஏனென்றால் இதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. காலங்கள் காரியங்கள் எல்லாம் நமக்கு அலங்கரித்து சிங்காரித்து கொண்டு வருவதில்லை. எப்பேற்பட்ட சங்கடங்களை எல்லாம் களைகின்ற அற்புத திருநாளான தேய்பிறையிலே நீங்கள் 1000 யாகம் யக்கியம் ஹோமம் பரிகாரம் எது செய்திருந்தாலும் இந்த விநாயகருக்கு நீங்கள் செய்யும்போது அதில் எல்லாமே வந்து அடங்கிவிடும். சங்கடங்கள் மனக்கவலைகள் இல்லாத வீடுகளே இல்லை என்று இந்த பிரபஞ்சம் எங்கும் சொல்லிவிடலாம். இதில் ஏழை பணக்காரன் என்று சொல்லவே முடியாது. சங்கடங்கள் நிறைந்த வாழ்க்கையே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நீங்கள் நிறைவாக முழுமையாக விடுதலை பெறுவதற்கு விடுபடுவதற்கு உதாரணமாக சூரிய மண்டலம் என்று ஒன்று உள்ளது. இது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூரியமூர்த்தியே ஸ்ரீ ஆதி விநாயக மூர்த்தியை வழிபடும் திருநாள் நாளை. சூரிய பகவானே அந்த பிள்ளையாரிடம் முறையாக பிள்ளையாரை விநாயகரை வணங்கி தனக்கு ஆசிகளை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள். அப்படி கிடைக்கின்ற புண்ணியத்தை எல்லாம் சூரியமூர்த்தி எடுத்து செல்வதில்லை. யாரெல்லாம் எங்கெல்லாம் எந்த ஊரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி நடக்கின்றதோ அதில் பங்கு பெறுகின்ற பூஜை செய்கின்ற அதில் இருப்பவர்க்கும் செய்பவர்க்கும் செய்ய உதவி செய்கின்றவர்களுக்கும் அந்த முழு பலனையும் தருவார். இப்படி இதுபோல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடும் சங்கடகர சதுர்த்தி. ஞாயிறு என்பது சூரியனுக்கு உள்ளது. நீங்கள் செய்கின்ற பூஜைகள் அந்த சூரிய மண்டலத்தில் சூரியமூர்த்தியா செய்கின்ற பூஜையும் இதன் ஒன்றாக சேர்ந்துவிடும். இப்படி என்ன பூஜை செய்கின்றார்? ஆதி விநாயகர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆதி விநாயகர் அருளும் இடத்தில் இப்படி அவருடைய அருளையும் அனைவருக்கும் பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நல்ல நாள். இதை நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தந்தை வழி சொத்து, அதனால் வந்த மனக்கஷ்டம், பிணக்குகள், இப்படி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உள்ள மனக்கசப்புகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இப்படி இவையெல்லாம் மான பிரச்சனைகள். ஒருத்தரால் எப்பொழுது பார்த்தாலும் பழி வாங்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு மானம் போகின்ற பிரச்சனையுடன் பல வழக்குகள் பல வருடமாக 15-20 வருடமாக கோர்ட்டு படி ஏறி வந்து அதனால் நிம்மதியே இல்லாமல் வாடுகின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அவைகள் அவர்களிடம் இருந்து ஒரு சுமூக தீர்வை தரும் நல்ல நாள். அதனால் அவமானம் தானே. இந்த ஆள் தினமும் கோர்ட்டு வாசல் போய்கிட்டே இருப்பான். ஐயா, வக்கீலுக்கு நிம்மதி இல்லை, இவனுக்கு நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நல்ல தீர்வு பெற உதவும் நாள். ஆனால் ஒன்று, தேவையில்லாமல் மொட்டை கடிதங்கள், அடுத்தவர் சொத்துக்களை அபகரிக்கும் எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கின்ற நாள். தப்பிக்க முடியாது. இறைவன் பொறுமையானவன். ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து வைத்து கொண்டு ஒரே அடியில் கீழே தள்ளுவான் குடும்பத்துடன். ஆனால் நியாயமான சொத்துக்களுக்கு, பிறருடைய சொத்துக்களுக்கு தான் அதற்கு பொறுப்பாளன், உரிமையாளன் என்று பொய் வழக்கு போட்டவர்கள் தோற்கும் நாள். உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் நாள். வரவேண்டிய பாக்கிகள் எத்தனையோ பேருக்கு ஊதியம், சம்பளம், அதாவது ஓய்வூதிய தொகை நமக்கு கிடைக்க வேண்டிய வாடகையை தராமல் பல பேர் ஏமாத்துவாங்க. கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டால் இப்போ இல்லை அப்போ இல்லை என்று சொல்வார்கள். அதெல்லாம் திரும்பி வர வேண்டும் என்றால் நாளை நீங்கள் ஆதி விநாயகர் என்கின்ற
விநாயகரை பிடியுங்கள். குறிப்பாக சில இடங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் எங்கெல்லாம் எந்த ஆலயத்திலெல்லாம் இரட்டை விநாயகர் 3 விநாயகர் உள்ள இடங்களில் கூட பண்ணலாம். ஆனால் நாங்கள் குறிப்பிடுகின்ற சில ஆலயங்கள் ஆதி விநாயகர் உங்களுக்கே தெரியும். அபிஷேக ஆராதனைகளுடன் நல்ல புது வஸ்திரம் சாத்தி அலங்காரம் செய்து அருகம்புல், எருக்கு மாலை, இப்படி பல விதமான பழமாலைகள் எல்லாம் ஆதி விநாயகருக்கு சாத்தி நீங்கள் பூர்ண தரிசனம் செய்யலாம். இதில் கணபதி ஹோமம் செய்வதால் பலன்கள் கோடியாக, அந்த இடமே அந்த ஊரே புனிதமாக மாறும். இப்படி நரமுகம் அப்படின்னால் மனித உருவம் கொண்ட விநாயகர் அருள்பாலிக்கும் ஆலயங்கள், உதாரணமாக திருச்சி நன்றுடையான் கோவில், நொச்சியம், மயிலாடுதுறை அருகில் பேரளம் அருகிலே உள்ள சிதலப்பதி என்று அழைக்கின்ற தில தர்ப்பணபுரி, இப்படி சங்கு வடிவ தீர்த்த குளம் உள்ள மானகிரி ஸ்ரீ கண்டீஸ்வரர் ஆலய வழிபாடும் நாளை வழிபாட்டுக்குரிய நல்ல ஸ்தலங்கள். இப்படி நாம் குறிப்பிடும் மானகிரி திருத்தலமானது எங்கிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இது காரைக்குடி திருப்பத்தூர் மார்க்கத்திலே கொஞ்சம் சற்று உள்ளே அடங்கி உள்ளது. திருக்கணித முறைப்படி நாளை விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடும் சங்கடகர சதுர்த்தி நமக்கு பெரும் நல்ல பாக்கியத்தை, வெற்றியை கொடுக்கின்ற நாள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் செய்கின்ற பூஜை, தான தர்மங்கள் எல்லாம் உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மேலும் நாளைக்கு குபேர கடாட்சம் ஏற்படுகின்ற நாள். எத்தனையோ தொழில் ஓடுகின்றது. 100 பேர் 200 பேர் 300 பேர் வேலை செய்கின்ற கம்பெனிகளிலே அந்த வேலையாட்கள் நமக்கு சரியாக பணிய மாட்டார்கள், உண்மையுடன் நடக்க மாட்டார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சம்பளம் கொடுத்தாலும் நாணயத்துடன் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையான பயண செலவு, கை செலவு, சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் போறவில்லை. அப்படிப்பட்ட பெரிய முதலாளிகளுக்கு ஒரு திடீரென்று பண போக்குவரத்து தடைப்பட்டு நின்றுவிடும். வங்கிகளிலே நாம் எதிர்பார்த்த இடத்திலே நமக்கு வர வேண்டிய எத்தனையோ இடங்களிலே நமக்கு கம்பெனிக்காக லோன் அப்ளை செய்து விண்ணப்பம் செய்திருப்போம், அது கிடைக்காமல் இருக்கும். நமது பணமே நாம் எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு தகராறுனால வங்கியில் முடக்கி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனக்கவலையே பட வேண்டாம். நாளைக்கு வருகின்ற அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் சேர்ந்து வருகின்ற எந்திர, அதாவது சக்கரங்கள் வழிபாட்டு நாள் என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள். முதலில் உங்களுடைய பிதிர்கடன், தேவகடன், ரிஷிகடன் மேலும் பிதிர்கடன் சேர்த்து தர்ப்பணம் செய்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்த்து நல்ல நிவர்த்திக்கு உதவும் அற்புதமான வழிபாடு என்பதை மனதில் தீர்க்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நாளை ஆலயத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கோமுக வழியாக வருகின்ற அந்த புனிதமான தீர்த்தத்தை ஒரு பெரிய கலயத்திலே மண்கலயம், பித்தளை, கண்ணாடி இவைகளில் பிடித்து வைத்து கொண்டு இதை தினமும் உங்களுடைய தொழில் அலுவலகங்களிலே தினமும் தெளிக்க வேண்டும் மாவிலையால். இல்லை என்றால் தர்பைனால் தெளித்து வந்தால் அந்த இடத்தில் உள்ள தரித்திரம், திருஷ்டி அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்திருந்தால் அவையெல்லாம் உடனடியாக நிவர்த்தி பெற்று ஓஹோ என்று ஓடும். அப்படிப்பட்ட நிறைய ஆர்டர் வருவது, உற்பத்தி பெருக்குவது, வியாபாரம் அதிகரிக்கிறது, செல்வ விருட்சி வருகிறது என்கின்ற ஒரு நாள், நல்ல நாள். நாளைக்கு முருகனுக்கே உள்ள விசாக நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. 2வது ஞாயிற்றுக்கிழமை நாள் சேர்ந்து வருகின்ற நாள். இப்படி இந்த பிரபஞ்சம் எங்கும் மிக மிக அபரிமிதமாக பரிமளிக்கும் திருநாளாக அமைகிறது. நாளைக்கு மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு. ஓம் தத்புருஷாய வித்மகே ஷீர அமிர்த சமுத்திர தேவாய தீமகி தன்னோ மச்சநாராயண பிரச்சோதயாத் என்று அந்த மச்ச எந்திரத்தை கைகளில் வைத்துக்கொண்டு 1008 முறை, 108 முறை, 10,008 முறை ஜெபிப்பது அளவற்ற செல்வ கடாட்சத்தை தரும். அது மட்டுமல்லாமல் நாளைக்கு நீரோட்ட சக்தி நாளாகவும் வாஸ்து சக்திகளையும் மிக வேகமாக அபிவிருத்தி செய்ய அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விசாகம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருகின்ற
அற்புதமான நாளிலே நாளைக்கு முதலிலே பித்ரு தர்ப்பண முறையாக செய்த பிறகு ஸ்ரீ மத்சேந்திர சக்கர வழிபாட்டு முறையை எல்லோரும் செய்யுங்கள், துரிதமான பலன் கிடைக்கும். மேலும் விளக்கங்கள் நமது ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாதங்களை கொடுத்துள்ளதை வாங்கி அந்த புத்தகத்தை வாங்குங்கள். அதனால் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அதனால் எங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பசுமாடு தானம் செய்த புண்ணியமும் வரும், வித்யாதானம் பண்ண புண்ணியமும் வரும். எங்கே எந்த இடத்திலே போய் என்ன செய்வோமோ எப்படி நிற்போமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு நல் வழி காட்டும் ஞான பத்திர கிரந்த வடிவை கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த அகஸ்தியம். அதாவது நடைபெறாமல் எத்தனையோ இடங்கள் கோவில்கள் முடங்கி போயிருக்கும். அவையெல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு அங்கே வைக்கும்போது அது உடனடியாக அந்த கோயிலானது புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுவதை நாம் 34 வருடமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதுபோல் நீங்களும் செய்யுங்கள். இதில் ஆண்கள், பெண்கள், குறிப்பாக சிறு வயதினர்கள், பெண்கள், திருமணமாக வேண்டிய தருணத்திற்கு வந்திருப்பவர்கள், உயர்கல்வியில் படிப்பவர்கள், ஏதோ வேலை பார்த்தோம் தகுந்த நமக்கு சம்பளம் கிடைக்காமல் வாய்க்கும் கைக்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வசதி இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை கொடுக்கின்ற நாள். திருக்கணித முறைப்படி நாளை விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலம் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை கூடும் விசாக நட்சத்திர நாளாக அமைகிறது. குறிப்பாக நாளை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிக காலத்தில் நீங்கள் செய்கின்ற ஓதுகின்ற சக்தி வாய்ந்த அந்த மச்சகாயத்திரி யந்திரம் மற்றும் மிருத்தஞ்சய யந்திரம் என்ன குபேர லட்சுமி ஹோமம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் ஹோமங்கள் செய்து 4:30 மணி முதல் 6 மணி வருகின்ற ராகு காலத்திலே ஸ்ரீ சரபேஸ்வரர் பூஜை செய்தால் பில்லி, சூன்யம், மந்திரம், யந்திரம், தந்திரம், ஆபிச்சாரம் இப்படி எது இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கி உங்களுடைய பதவி உயர்ந்த பதவியாக கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் உள்ள மனக்கலக்கங்கள், பயங்கள், தேவையற்ற வம்பு வழக்குகள், நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு அப்படி உடனடியாக எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். ஆட்சியில் அமர வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டும் நல்ல நாள். நாட்டையே ஆள வேண்டும், ஊரையே ஆள வேண்டும் என்று ஒரு பெரிய தலைவனாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் தொண்டர்கள் அவர்களுக்காக செய்வதும் பெரும் புண்ணியம். ஆனால் நல்லவர்களை பார்த்து செய்வது நல்லது. எதிர்காலத்தில் அதே வாக்குடன் அதே சக்தியுடன் திகழ அவரும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் எளிமையாக 2 அகல் விளக்குகளை நெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி வைத்துவிட்டு இந்த மந்திரங்களை நல்ல வாசனையான அகர்பத்தி ஊதுபத்திகளை ஏற்றி வைத்தும் எளிமையாக செய்யலாம். கோவிலில் செய்வது சொல்ல முடியாத அளவற்ற பலனை தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான குறிப்பு, பூஜை முடிந்தவுடன் தான தர்மங்களுடன் பூஜையை நிறைவேற்றுங்கள். அதனால் பலன்கள் கோடி கோடியாக வரும். குறிப்பாக திருவண்ணாமலையில் செய்கின்ற ஒரு சிறு துளி பூஜைக்கு கொடான கோடி மலையளவு பலன்கள் வந்து சேரும். ஆனால் ஒரு குரு சொல்லி காட்டும் வழிப்படி நீங்கள் செய்வீர்களானால் அதனுடைய பலன்களை அந்த குருவே ஒன்றுக்கு பல கோடியாக தருவார். மேலும் விளக்கங்களை அறிய இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9488765604 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணன், ஸ்ரீரங்கத்தை. அவரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எளிமையான வழிமுறைகளை செய்து காட்டுவார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.